பாகம் 28:12 வாசிப்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தின் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். கையவேத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கரம் தட்டி இந்த நல்ல வார்த்தைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதமான காரியம், நமக்கு நேராக கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை அவர் திறப்பாராம். இந்த வருடம் நீங்க எப்படி வாழ போகிறீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்காக திறக்கிற அவருடைய வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே உங்களை வாழ வைப்பதுக்கு வேதத்தில் ஏராளமான சான்றிதழ்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு நேராக தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் திறக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு நேராக வானம் திறக்கப்பட்டிருக்கிறது? கையை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு நேராக, என் குடும்பத்துக்கு நேராக என்ன திறக்கப்பட்டிருக்கிறது? இந்த தேவன் வானத்தை திறக்கிறார்னா அது என்ன பொருளை உடையதா இருக்கிறதுனா, கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் தயவையும் உங்களுக்கு நேராக தர. God's blessing and favor is all about God keeping an open heaven about your life. உங்க வாழ்க்கைக்கு நேராக நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தையும் உனக்கு வேண்டிய தயவையும் கர்த்தர் சம்பூரணமாய் கொடுப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கைக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தையும் உங்க வாழ்க்கைக்கு வேண்டிய தயவையும் கர்த்தர் எப்படி கொடுப்பாரு? சம்பூரணமாய். சொல்லுங்க எல்லாரும் பக்கத்தில். நல்ல வார்த்தை தானே? 1ஆம் தேதி நல்ல வார்த்தை சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. இந்த வருஷம் முழுவதும் நம்ம நல்ல வார்த்தை தான் சொல்ல போறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கர்த்தருடைய தயவும் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்க போது? சம்பூரணமாய் இருக்கும். நல்லா கவனித்து பாருங்க. இந்த வேதத்தில் ஆண்டவர் வானத்தை திறப்பதை குறித்து சொல்லி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம கவனிக்கணும். எனக்கு நேராக, என் குடும்பத்துக்கு நேராக, என் வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை அவர் திறக்கிறார். போன வருடமே இதை குறித்து கொஞ்சம் நான் பேச ஆரம்பித்தேன். கடந்த வருஷத்தில் கடந்த இறுதியான 2 மாதம் நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையே எனக்கு உள்ளத்தில் போட்டுகிட்டே இருந்தார். ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளுக்கு நேராக என் வானத்தை திறக்கும் போது அவங்களுக்கு என்ன நடக்கும்ன்றத நீ போய் இந்த வேதத்தில் இருக்கிறத எடுத்து பிரசங்கினார். இதை குறித்து நான் உட்கார்ந்து தியானித்த போது ஆண்டவர் பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக தேவ ஆசீர்வாதமும் தேவனுடைய தயவும் திறக்கப்பட வேண்டியது ரொம்ப முக்கியமானது. பாருங்க, இந்த தேவனுடைய ஆசீர்வாதமும் தயவும் நமக்கு நேராக இருக்குன்னா நம்முடைய உழைப்பில் அதனுடைய பலனை பார்க்கலாம், வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை பார்க்கலாம், நாம் ஆசீர்வதிக்கப்படலாம், நாம் பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். இது தேவன் ஒரு மனுஷனுக்கு நேராக, ஒரு குடும்பத்துக்கு நேராக, தேவன் நம்முடைய சபைக்கு நேராக தம்முடைய வானத்தை திறக்கும் போது நான் சொல்லுகிறேன், நமக்கு எதிராக எவ்வளவு பெரிய சக்தி வேலை செஞ்சாலும் கர்த்தர் தம்முடைய வானத்தை எனக்கு நேராக திறக்கும் போது அதுக்கு எதிராக ஒரு சத்துருவும் நிலை நிற்கவே முடியாது. என்னை நிலை நிற்க பண்ணுகிற கர்த்தரின் ஆசீர்வாதமும் தயவும் எனக்கு மிகப்பெரிய ஒரு கேடகமாக இருக்கும். நல்லா நீங்கள் வேதத்தில் நிறைய காரியங்கள், நீங்கள் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா 10ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது எப்படி வானம் திறக்கப்படுகிறது.
பல காரியங்களை நம்ம கவனிக்க போறோம். சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்தில், அவருடைய பண்டைய சாலையில் நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொண்டு வந்து நாம் படைக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை அவர் திறப்பார். அவர் திறக்கும் போது இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஆசீர்வாதத்தை நம்ம மேல என்ன பண்ணுகிறாரு? வருஷிக்கிறார். இந்த வருடம் நம்ம செய்கிற வேலையாக இருக்கட்டும், நம்ம எடுக்கிற பிரயாசமாக இருக்கட்டும், படிக்கிற படிப்பாக இருக்கட்டும், நாம் செய்ய போகிற ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு நேராக உம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை நீர் திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு நேராக, என் குடும்பத்துக்கு நேராக, என் பிரயாசத்துக்கு நேராக, ஆண்டவரே என்னுடைய தொழிலுக்கு நேராக, என்னுடைய படிப்புக்கு நேராக கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை என்ன செய்திருக்கிறாரு? திறந்திருக்கிறார். இந்த 2026 வருஷம் நமக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென் சொல்றீங்க? வானம் திறக்கணும் திறக்கணும்னு கேட்கறது இல்லை, எனக்கு நேராக வானம் திறக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க, உங்களுக்கு நேராக வானம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நேராக வானம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? திறக்கப்படுகிற ஆசீர்வாதத்தையும் குறித்து, வானம் திறக்கப்பட்டா என்ன ஆசீர்வாதம் உண்டாகும் வேதம் சொல்லியிருக்கு. வானம் திறக்கப்படாம போகும்போது அது எப்படிப்பட்ட சாபத்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருகிறது என்றும் வேதம் சொல்லுகிறது. தேவ உபாகம் 28 நம்ம கவனிக்க முடியும். இங்கே தான் நம்ம கவனிச்சோம், எப்படி ஒரு மனுஷனுக்கு நேராக கர்த்தர் வானத்தை, தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறக்கும் போது அவனுடைய வாழ்க்கைக்குள்ள அவன் கை வைத்து செய்கிற கையின் பிரயாசம், அவனுடைய உழைப்பு, அவனுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்றத சொல்றார். நீங்க 15ஆம் வசனத்துல கவனிச்சீங்கன்னா, வானம் அடைக்கப்படும் போது ஒரு மனுஷன் சாபத்து கீழே வாழும் போது அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு கடினமான ஒன்றாய் மாறுகிறது. 23ஆம் வசனம் பாருங்க, அங்க சொல்றாரு, உன் தலைக்கு மேல் உள்ள வானம் வெண்கலமோ, உனக்கு கீழ் உள்ள பூமி. நல்லா நீங்கள், வானம் அடைக்கப்பட்டுருச்சுன்னா எவ்வளவு பிரயாசம் நாம பட்டாலும், எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும், எவ்வளோ கடினமாக வேலை செஞ்சு வேர்வை சிந்தி நான் வேலை செஞ்சா கூட அதனுடைய பலன் என்னவா இருக்கும்னா நத்திங், ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு அந்த வேர்வை சிந்தி நான் கடினப்பட்டு உழைத்த உழைப்புக்கு எனக்கு கிடைக்கிற அதனுடைய ரிசல்ட் என்னன்னா நத்திங் அண்ட் எம்டினஸ். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நேராக கர்த்தர் தம்முடைய வானத்தை திறக்கும் போது நான் சொல்றேன், முடியாததை கூட கர்த்தர் சாத்தியமாக்கி காட்டுகிற அற்புதமான காரியங்கள்லாம் நடக்குங்க. அதுக்கு தான் உதாரணமா சொல்றாரு. இந்த மல்கியா 3:10 நம்ம கவனிக்கிறோம் பாருங்க, காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து நீங்கள் படைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நான் உனக்கு நேரா என்ன திறக்கிறேன்? வானத்தை திறக்கிறேன்றாரு. நல்லா கவனித்து பாருங்க. something is triggering God to open the heaven above your life. வேதத்தில் ஆண்டவர் நமக்கு நேராக வானம் திறக்கப்படக்கூடிய சில காரியத்தை நம்ம செய்யணும்னு சொல்றாரு. அதே போல வானம் அடைக்கப்படக்கூடிய காரியத்தையும் என் வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? செய்யவே கூடாது. இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்லி நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். அதை தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம தியானிக்க போகிறோம். அதில் ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு நேராக வானம் திறக்கப்பட்டதாக இருக்க. இங்கே நம்ம கவனித்தோம், எப்படி காணிக்கையும் தசம பாகத்தையும் கொண்டு வந்து பண்டைய சாலயத்தில் நம்ம செலுத்தும் போது ஆண்டவர் ஒன்று செய்கிறாராம். என்ன பண்ணுறாருனா, என்ன, வானத்தின் பல கதவுகளை திறந்து கர்த்தர் என்ன செய்கிறாரா? இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்ன பண்ணுகிறாரு? இது என்ன காட்டுதுன்னா, நான் வானம் திறக்கப்பட வேண்டிய காரியங்களை செய்யும் போது கர்த்தர் அவர் வானத்தை திறக்கிற வேலையை செய்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய, சொல்லுங்க வாயத்திலிருந்து, என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நான் செய்தால் எனக்காக கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை என்ன பண்றாரா? திறக்கிறார். அதுல ஒரு காரியம் பாருங்க,
இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக இந்த ஆசீர்வாதமான வானம் திறக்கப்படுதுன்னா காட்ஸ் பிளெஸ்ஸிங் அண்ட் காட்ஸ் ஃபேவர் இஸ் abundant. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வானம் திறக்கப்படுதுன்னு என்ன அர்த்தம்? கர்த்தரின் ஆசீர்வாதமோ கர்த்தரின் தயவோ நமக்கு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமா. அதான் வானத்தை திறக்கிறது. வானத்தை திறந்து சும்மா அப்படியே மழையை கொட்டுறது இல்லை, அது பூமியை நினைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் தயவையும் நம்ம கட்டளையிடுவதுக்கு நமக்கு நேராக வானம் திறக்கப்பட கர்த்தர் சொல்றாரு. என்ன வேணும்ன்றார்? நான் முதல் காரியம் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வானம் எனக்கு நேராக திறக்கப்பட ஐ மஸ்ட் பி a single minded person. ஒரே மனநிலையை உடைய ஒரு மனுஷனாய் நான் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்படி இல்லாம போகும்போது தேவன் எனக்கு உண்டு பண்ண விரும்புகிற ஆசீர்வாதம், தயவு, அவர் திறக்க விரும்புகிற தம்முடைய நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை என்னுடைய வாழ்க்கைக்கு நேராக நான் திறக்க முடியாமல் போய் விடுகிறேன். பாருங்க, ஒரு வசனத்தை அதுக்கு ஆதாரணமா சொன்னா நம்ம விளங்கி கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வாங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம். நமக்கு நேராக வானம் திறக்கப்படணும்னா ஒரே மனநிலை உடையவர்களாக இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வானம் திறக்கப்படணும்னா எப்படி இருக்கணும்? சிங்கிள் மைண்டட். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து. டபுள் மைண்டடா இருக்கக்கூடாது. என்ன மைண்டடா இருக்கணும்? நல்லா சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து. நம்ம என்ன மைண்டடா இருக்கக்கூடாது? ஐயோ, சிங்கிள் மைண்டடா இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுங்க. டபுள் மைண்டடா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? மனுஷனுக்கு டபுள் மைண்ட் இருக்கு, நீ காட்ட போற. அதுதான் வேதம் எப்படிலாம் நம்முடைய மனதை குறித்து வர்ணித்து சொல்லுகிற காரியங்களை நாம் அறிந்து அதில் நாம் என்ன சரி செய்யணுமோ அதை சரி செஞ்சா, இன்னைக்கு எத்தனை வருஷம் உங்கள் வாழ்க்கையில் வானம் அடைக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் வானத்தை உங்களுக்கு நேராக திறக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னையிலிருந்து சொல்லுங்க, வாயத்திலிருந்து, இன்னையிலிருந்து எனக்கு நேராக வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. நல்ல சத்தமா சொல்லுங்க, இன்னையிலிருந்து எனக்கு நேராக. ஏன்னா வானம் திறக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்னு நான் கத்துக்கிறேன் இன்னிலிருந்து. அதனால எனக்கு நிச்சயமா ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமா சொல்லி கொடுக்கிறபடியே எனக்கு வாழ்க்கையில கர்த்தர் வானத்தை அவர் திறப்பார். வாசிப்போமா? 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிப்போம். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம். 6ஆம் வசனம் பாருங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றின் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம். நல்லா கவனிங்க, இரு மனம் என்ன செய்யாதுன்னா எதையுமே கொண்டு வராது வாழ்க்கைக்குள்ள. அதான் நான் சொன்னேன், சிங்கிள் மைண்டடா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை செய்யறதுக்கு இரு மனம் உள்ளவனாய் இருக்கக்கூடாது. ஒரே மனம் உள்ளவனாய் நான் இருக்கும்போது எனக்கு நேராக கர்த்தர் வானத்தை திறப்பதுக்கு நான் செய்ய வேண்டிய முதல் காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையில கவனிச்சிங்கன்னா, சர்ச்சைக்கும் வருவோம், வசனத்தையும் கேட்போம், எல்லாத்தையும் கேட்டுட்டு நல்ல உற்சாகமாயிட்டு வெளியே போன உடனே சந்தேகத்தில் நம்ம இங்கே இருக்கும்போது ஒரு எண்ணம், வெளியே போகும்போது வேற ஒரு எண்ணம், சூழ்நிலைகளுக்குள்ள போகும்போது வேற ஒரு எண்ணம், சரீரத்தில் சில பலவீனங்கள் வரும்போது வேற எண்ணங்கள். இந்த ரெண்டு மனம் தேவனுடைய அற்புதத்தை நமக்கு கொண்டு வரவே முடியாது. நல்லா கவனிங்கள். எலியா பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்கிறான், இன்னும் எவ்வளவு நாட்கள் நீங்க இப்படி ரெண்டு மனம் உள்ளவர்களா இருப்பீர்கள்? கர்த்தரே தேவன் என்றால் கர்த்தரையே சேவியுங்கள். இந்த எலியா ஒரே மனம் உள்ளவனா இருந்ததினாலதான் அவன் தன்னுடைய கையை உயர்த்தி வானத்துக்கு நேராக ஒரு ஜெபம் செய்கிறான். ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியக்காரன், நான் உம்முடைய தீர்க்கதரிசி என்பதை நிரூபியும் என்று சொன்னபோது வேதம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து என்ன வந்துச்சா?
அக்கினி வந்து அந்த பலிபிடத்தில் மேல் வைத்த பலி என்ன செஞ்சிச்சு? பட்சித்து போட்டது. இப்போ கவனிச்சு பாருங்க, ஒரு மனம், அந்த சிங்கிள் மைண்டடாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இரண்டு மனம் என்ன, அதை நம்ம விளங்கி கொள்றதுக்கு கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா என்ன சொல்லலாம்னா, அன்டிசைடட் மைண்ட் அண்ட் டிசைடட் மைண்ட். இந்த ரெண்டு காரியம் பாருங்க, ஒரு காரியத்தை விளங்க வைக்க நமக்கு உதவி செய்யும். சில நேரம் பாருங்க, நம்ம செய்ய வேண்டாம் நினைக்கிற காரியங்களை அன்டிசைடடா சில காரியங்களை போய் செய்கிறோம். அது மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிற இயல்பான ஒரு காரியம். இயேசுநாதரே ஒரு ஓமையாய் சொல்லும்போது, தகப்பனுக்கு 2 குமாரன் இருந்தான். அந்த குமாரனை பார்த்து சொல்கிறான், பாப்பா வயலுக்கு போன்னு சொல்கிறான். அந்த முதல் குமாரன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், போகிறப்பா என்ன என்று சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான், பின்னாடி அவன் பின்பாக அவன் என்ன செய்கிறான், மனம் மாறுறான் பாருங்க. இன்னொருவன் சொல்கிறான், போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அவன் யோசித்து, நம்முடைய வயல் தானே, நம்முடைய என்ன ஆசீர்வாதத்துக்கு நம்ம உழைக்கிறோமே என்று அவன் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு அவன் போய் செய்ய வேண்டியதை செய்ததினால பலனையும் அந்த தகப்பனுடைய பாராட்டுதலையும் அவன் பெற்றுக்கொண்டான். அப்போ இதை தான் நம்ம காண்பிக்குது பாருங்க. இந்த அன்டிசைடட் மைண்ட் நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கும். ஒரு காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் செய்யாமல் போயிடுறோம். செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு பல நேரம் மறுபடியும் யோசித்து அதை செய்வதற்கான முயற்சிகள். ஏன்னா இதுதான் மனுஷனுடைய மனதனுடைய ஒரு செயல்முறையாக இருக்கு பாருங்க. அதுதான் ஆண்டவர் நம்ம காட்டுறாரு, இப்படி 2 மனநிலையோட உன்னுடைய வாழ்க்கையை நீ போராடி கொண்டு இருக்காத. கர்த்தர் இந்த வருடம் நமக்கு சொல்கிற வார்த்தையின் மேலே என் முழு கவனத்தை நான் வைக்க போகிறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்குற உம்முடைய வார்த்தையின் மேலே மாத்திரம் நான் ஒரே மனமாக இருப்பேன். சொல்லுங்கள், வாயத்திறந்து நான் எப்படி இருப்பேன்? சிங்கிள் மைண்டடாக கர்த்தருடைய வார்த்தையின் மேலே என்ன பண்ண போகிறேன்? என் கவனத்தை வைக்க போகிறேன். அப்படி நீங்கள் வைக்கும்போது நான் சொல்கிறேன், அந்த 2 மனநிலையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை ஒரே அந்த சிங்கிள் மைண்டடுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வர்றாரு. இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், 2 மனம் உள்ளவன் தேவனிடத்தில் எதையுமே அவன் பெற முடியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணுன்றாரு. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை ஆண்டவராக வைத்து இயேசுவை நம்பி வாழ்றேன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை முடிவு செய்யணும். அது என்னன்னா, ஆண்டவரே நான் டபுள் மைண்டடாக இருக்க மாட்டேன், ஐம் கோயிங் டு பி எ சிங்கிள் மைண்டட் பர்சன். ஏன்னா உம்முடைய வசனம் சொல்லுகிறது, 2 மனம் உள்ளவன் கர்த்தரிடத்தில் எதையும் என்ன பண்ண முடியாது, எந்த நன்மையும் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. நான் கொஞ்சம் உட்காந்து யோசித்தேன், இந்த யாக்கோபு இந்த இடத்துல டபுள் மைண்டட்னு ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக வருது. அந்த டபுள் மைண்டட்னும் போது மனுஷனுடைய மனதுக்குள்ள 2 மனம் இருக்குன்றது அந்த வசனத்திலே அவர் சொல்கிற வார்த்தையிலே தெரிஞ்சுக்கிறோம். டபுள் மைண்டட்னா 2 மனநிலை மனுஷனுக்கு இருக்கு. அதை எப்படி வர்ணிக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த 2 மனமுள்ள ஒரு மனுஷனை எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா, ஒன்று கான்ஷியஸ் மைண்டுன்றாங்க, இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்டுன்றாங்க. இப்போ பாருங்க, நீங்கள் இங்கே இருக்கிறதெல்லாம் உங்கள் கான்ஷியஸ் மைண்டில் இருக்கீங்க. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க தெரியுமா? ஐயோ, இங்கே தான் இருக்கிறீங்களா? எத்தனை பேர் நான் பிளெஸிங்ஸ் என்ற சபைக்குள்ளே இப்போ பாஸ்டர் பண்ணுற பிரசங்கத்தை நான் கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். இதுதான் கான்ஷியஸ் மைண்டு. நான் பேசுகிறத கேட்டுட்டு கேட்குற மாதிரி அப்படியே 3வது வானம் போயிடுவாங்க பார்த்தீங்களா? அது பேர் என்னன்னா, அது சப்கான்ஷியஸ் மைண்டு. இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு இப்படி என்ன நம்மளை ஒரு ஆப்சண்டான நிலையில் வைக்குதுன்னு ரொம்ப அசால்ட்டாக எடுத்துடக்கூடாது. இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆண்டவர் உண்டாக்கி, கான்ஷியஸ் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் அப்படின்னா ஆழ்மனம் மனம். இந்த மனமோ ஆழ்மனமோ, இந்த ஆழ்மனத்தை குறித்து கொஞ்சம் கவனிக்கும்போது, சப்கான்ஷியஸ் மைண்டை குறித்து கவனிக்கும்போது அதில் நிறைய காம்ப்ளெக்ஸான ஒண்டர்ஃபுல்லான காரியங்களை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். நீ கவனிச்சு பாருங்க, ஒரு விஷயம் இந்த ஆள் மனதுக்குள்ள போய் உட்கார்ந்துருச்சுன்னா அது அவங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒன்றாய் மாறிவிடுகிறது.
நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த ஆள் மனதுக்குள்ள போய் எது உட்காருதுன்னா, புருஷன் 2 வார்த்தை சொல்றாரு பார்த்தீங்களா, 1000 நல்ல வார்த்தை சொல்லியிருப்பாரு, அந்த 1000ல் 998 வார்த்தையை விட்டுருவாங்க. அந்த 2 வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு கொண்டு போய் எங்க வச்சிருவாங்க, ஆள் மனதுக்குள்ள வச்சுக்கிட்டு. அன்னைக்கு சொன்னீங்கல்ல, கல்யாணமாகி வந்த உடனே என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னீங்களே, எனக்கு அதை மறக்கவே முடியாது. ஏன்னா எங்க போய் உட்கார்ந்துருச்சு, அது ஆள் மனதுக்குள்ள. நல்ல கவனிங்கள், எந்த விஷயம் ஆள் மனதுக்குள்ள போய் உட்காருதோ, அந்த ஆள் மனதுக்குள் உட்காரக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை அறியாமலே பல காரியங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் நம்மளை வைக்கிறது. பாருங்க, உதாரணம் சொன்னா நீங்க விளங்கிக் கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கார் ஓட்டிக்கிட்டே சிலர்லாம் ஃபோன் பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கார் ஓட்டிக்கிட்டு ஃபோன் பேசுறது நம்முடைய சட்டத்தின்படி என்னது, குற்றம். நீங்க சரி அதை விட்டுருவோம். நீங்க கார் ஓட்டிட்டு இருக்கீங்க, உங்க மனைவி ஃபோன் பண்றாங்க, மனைவி ஃபோனை அட்டன் பண்றீங்க. மனைவி ஃபோனை அட்டன் பண்ணக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்போ அட்டன் பண்றீங்க, அட்டன் பண்ணும்போது திடீர்னு ரொம்ப டீப்பான கான்வர்சேஷன், சூடாக போகுது கான்வர்சேஷன். உங்கள் மனைவி ஏதோ வாங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் எல்லாம் வாங்கிட்டீங்க, ஆனால் அந்த ஒன்றை வாங்கலை. அதனால் மனைவி உங்களை நீங்கள் வந்து சேர்ற வரைக்கும் ஃபோனில் ரொம்ப டீப்பாக உங்களை ரொம்ப ஆழமாக அன்பாக திட்டிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த திட்டையும் வாங்கிக்கிட்டு அவங்க சொல்கிற பேச்சையும் கேட்டுக்கிட்டு, கீரை போட வேண்டிய நேரத்தில் கரெக்டாக கீரை போடுறேன், பிரேக்கை அடிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக பிரேக் அடிக்கிறேன், ஸ்டேரிங்கை திருப்ப வேண்டிய நேரத்தில் கரெக்டாக ஸ்டேரிங்கை திருப்புறேன். எப்படி நடக்குது? ஏன்னா நான் ஓட்டுகிற அந்த டிரைவிங், அந்த எபிலிட்டி என்னுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போய் என்னுடைய ஆள் மனதுக்குள்ள உட்கார்ந்ததுனால என்னை சுத்தி பல காரியங்கள் நடந்தாலும் இந்த ஆள் மனதுக்குள் இருக்கக்கூடிய காரியங்கள் என்னை அறியாமலே செயல்பட வைக்குது. அதனால்தான் யாக்கோபு சொல்றாரு, இந்த 2 மனநிலையை கொஞ்சம் நீங்க விளங்கிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் திறக்க விரும்புகிற அந்த வானம், அந்த வானத்துக்கு கீழே இருக்கிற தேவ ஆசீர்வாதம், தேவ தயவுல வாழ்ற அந்த ஒரு அபியாசத்துக்குள்ள வந்துட்டோம்னா, நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய தடை வந்தாலும், எவ்வளவு பெரிய சோர்வுகள், பிரச்சனைகள், தேவைகள் வந்தாலும், நம்முடைய ஆள் மனதுக்குள்ள கர்த்தர் வைக்கிற அவருடைய ஆசீர்வாதம் நம்மளை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கும். கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? முதல் முறை டிரைவிங் ஓட்டுறவங்கள பார்த்துருக்கீங்களா? முதல் முறை கார் ஓட்டுறவங்கள பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு இருக்கிற பயபக்திக்கு ஐயோ அவங்கள தொட்டு கும்பிடலாம் போல. அது மாதிரி பயபக்தினா என்ன பண்ணுவாங்க, ஸ்டேரிங்கை பார்ப்பாங்க. சிலர்லாம் ஸ்டேரிங்கை தொட்டு என்ன கும்பிட்டுக்குப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸ்டேரிங்கை தொட்டு கும்பிடுவாங்க, அதுக்கு ஒரு பூஜை போடுவாங்க, எல்லாம் போடுறாங்க. ஏன்னா முதல் முறை ஓட்டுறாரு. முதல் முறை ஓட்டும் போது கூட உட்காந்துட்டு நீங்கள் யாராவது கொஞ்சம் சத்தம் கொடுத்து ஏதாவது பேசி என்ன சொல்லுவாங்க, வாயை மூடிட்டு அமைதியாக உட்காருன்னா உட்காருங்களாம், வண்டியை விட்டு இறங்குங்க. ஏன்னா அவங்க முதல் முறை ஓட்டுறாங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க என்ன ஆகிறாங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க, அவங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்க மாட்டுது. இந்த முதல் முறை வண்டி ஓட்டுறவங்களுக்கு அவங்களுக்கு எப்படின்னா, அவங்களுக்கு முன்னாடி எந்த வண்டியும் வரக்கூடாது. நான் சொல்ல எந்த வண்டியும் வரக்கூடாது, அவங்க தனி காட்டு ராஜா மாதிரி. ஏன்னா இன்னும் ஓட்டுறது அவங்க வாழ்க்கைக்குள்ள மூழ்கலை, பழகலை. பழகிருச்சுன்னு வைங்களேன், எத்தனை வண்டி வந்தாலும் சரி, உள்ளே இருக்கிற பிள்ளைங்க எவ்வளோ கத்துனாலும் சரி, என்ன கூப்பாடு. இன்னைக்கு இருக்கிற பெற்றோருக்கு இருக்கிற பெரிய சவால், முதல்ல வண்டி ஓட்டுறாங்களோ இல்லையோ, பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறதுக்கு முதல்ல கற்றுக்கணும். ஏன்னா அவன் திடீர்னு வந்து ஸ்டேரிங்குள்ளே போடுறான், ஸ்டேரிங்கை பிடிக்கிறான், கொஞ்சம் கண் அசந்தா வண்டி அப்படியே எங்கன்னா போயிடும். அப்போ கவனிச்சு பாருங்க, சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஆள் மனதுக்குள்ள போய் உட்கார்ற அளவுக்கு பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தணும். நான் எதுக்கு இந்த உதாரணம் சொல்றேன், ஒரு டிரைவிங்கை நீங்க பழக்கப்பட அது உங்க ஆள் மனதுக்குள்ள போய் உட்காருதுன்னா, உங்களை ரட்சித்து வாரந்தோறும் கர்த்தர் உங்களை வசனத்தை கேட்க வைக்கிறாரு, உங்களுக்கு ஆண்டவர் வழிகளை காட்டுகிறாரு, உங்களுக்கு நேராக வானத்தை திறக்க விரும்புற இந்த விஷயம் என் ஆள் மனதுக்குள்ள போய் உட்கார்ற வரைக்கும் என் மனதுக்குள்ள எது வந்தாலும் அதை நான் மேற்கொள்ள முடியாது.
என் கான்சியஸ் மைண்டுக்குள்ள என்ன நடந்தாலும் அதை நான் மேற்கொள்றதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னுடைய சப்கான்சியஸ் மைண்டில் நான் என்ன வைத்திருக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, வருஷத்தின் முதல் நாள் நம்ம எல்லாரும் சர்ச்சைக்கு வந்திருக்கிறோம். இங்கே உட்காந்து நாம் பேசுகிற பிரசங்கத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. கேட்கும்போது கர்த்தர் வானத்தை திறக்கிறான்னு சொன்னப்பா, என்ன மாதிரி ஆசீர்வாதம் அது! இப்படி நடந்தால் நமக்கு நல்லா இருக்குமே. ஏன்னா வானம் எனக்கு வெண்கலமாக இல்லாமல், பூமி எனக்கு இரும்பாக இல்லாமல், நான் கை வைத்து செய்கிறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னும் போது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டு வருது பாருங்க. இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி வெறும் மனதளவில் மாத்திரம் இருந்தால் போதாது. ஏன்னா இந்த ஆள் மனதுக்குள்ள வேற ஏதோ போய் உட்கார்ந்துருக்கு பாருங்க. கவலைகள், பாரங்கள், யோசனைகள், என்ன நிறைய தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் போய் இந்த ஆள் மனதுக்குள்ள உட்கார்ந்துருச்சு. என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது, எனக்கு கர்த்தர் வானத்தை திறக்க முடியாது, இதெல்லாம் ஆள் மனதுக்குள்ள உட்கார்ந்துருக்கு. ஆனா இங்க வந்து உட்கார்ந்து கேட்கும் போது ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு உற்சாகம் வருது. ஆனா வெளியே போன உடனே அந்த உற்சாகம் போயிடுது. புரியுதா? நல்லா புரியும். இப்போ சில சொல்லுவாங்க, சர்ச்சுக்குள்ள வந்தா நல்லா இருக்கு பாஸ்டர், சர்ச்சை விட்டு போனா ஏன் தான் போனான்னு இருக்கோம் அப்படின்னுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன புரியல, நிறைய தகவல்கள், நிறைய விஷயங்களை தப்பாக கொண்டு போய் நம்முடைய ஆள் மனதுக்குள்ள வச்சுட்டோம். அந்த ஆள் மனதுக்குள்ள இருக்கிறது நம்மளை அறியாமலே நமக்கு வேலை செய்து. எந்த ஒரு பழக்கத்தை, வண்டி ஓட்டுற ஒரு டிரைவிங், அந்த பழக்கத்தை உங்க ஆள் மனதுக்குள்ள கொண்டு போய் வச்ச உடனே எவ்வளவு தடைகள் இருந்தாலும் நீங்க தொடர்ந்து ஓட்டுறீங்களா வண்டியை? எப்படி முடியுது? இன்னைக்கு நிறைய வாகனம் வந்து அதனால வண்டி ஓட்ட மாட்டேன்னு சொல்றோமா? காருக்குள்ள உட்காந்துருக்கிறவங்களாம் ஒரே சத்தம் போட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் அமைதியாக இருந்தால் சொன்னா நான் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு சொல்றோமா? இல்லையே. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சிலர்லாம் அதை ஒரு ஜாலியாகவே எடுத்துக்கிறாங்க. நான் சொல்ல நல்லா கவனிங்க. சொல்லுவாங்க, இப்படி கலகலப்பாக இருந்து போனால் தான் பிரயாணம் எப்படி இருக்கும், நல்ல கலகலப்பாக இருக்கும். பழகிட்டாங்களே, எப்படி முடிஞ்சிச்சு? ஏன்னா அந்த ஓட்டுற பழக்கம், கார் ஓட்டுற அந்த பழக்கத்தை நம்முடைய ஆள் மனதுக்குள்ள பழகிற வரைக்கும் நமக்கு ஒரு திகில், ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் இது உள்ளே போய் பழகின பிறகு என்ன நடந்தாலும், எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும், எவ்வளோ என்ன சத்தம் போடுற ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் நான் வண்டியை ஓட்டுறேனே. கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். நல்ல கவனி நான் சொல்றது. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படின்னா, வந்து வசனத்தை கேட்கிறேன், அதை என் மனதின் அளவில் மாத்திரம் நான் வைக்கிறவனா இல்லாம, அதை என்னுடைய ஆள் மனதுக்குள்ள கொண்டு போகக்கூடிய முயற்சிகளை நான் எடுக்கலனா, நான் இன்னும் என் சூழ்நிலைகள் எப்படி இருப்பேன்னா, இரண்டு மனம் உள்ளவனாய் மாறுகிறேன். சாலமோன் ரொம்ப அற்புதமாக சொல்றார், ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நான் எடுத்து நான் சேகரித்து வைக்கிறவன் மாத்திரம் அல்ல, அந்த வசனத்தை எடுத்து என் இருதயத்துக்குள்ள நான் என்ன பண்றேன்னா காத்து கொள்றேன்னு சொல்றாரு. நல்லா கவனித்து பாருங்கள். இந்த வருடம் ஒரு தீர்மானம் எடுங்க. ஏன்னா இன்னைக்கு நான் சொல்ற காரியங்கள் பல வருஷமா நீங்க பல விஷயங்களை உங்க ஆள் மனதுக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டீங்க. அது உங்க தரித்திரமா இருக்கலாம், அது உங்க குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், அது உங்களை குறித்த வாழ்க்கையின் காரியமா இருக்கலாம், உங்க எதிர்காலத்தின்குரிய காரியங்களா இருக்கலாம், அது உங்க திறமையை குறித்த காரியமா கூட இருக்கலாம். அதை கொண்டு போய் உங்க ஆள் மனதுல நீங்க தவறான இந்த வேதம் சொல்ற கண்ணோட்டத்தை விட்டு, ஊர் உலகம் சொல்றது, எனக்கு நடக்கிறத நான் பார்த்து புரிஞ்சுக்கிறது, எனக்கு ஏற்பட்ட தோல்வியினால நான் ஏற்றுக்கொள்கிற காரியம், இதன் அடிப்படையில் சில விஷயத்தை என் ஆள் மனதுக்குள்ள கொண்டு போய் ஆழமா வச்சுட்டேன். அதனால தான் ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு நமக்கு உன்னை தெளிவுபடுத்துறாரு. வானம் திறக்கணும்னா எனக்கு ஒரே மனம் இருக்கணும். கையை வாய்த்து சொல்லுங்க, வானம் திறக்கணும் என்ன பண்ணணும்? எனக்கு ரெண்டு மனநிலை கர்த்தர் அருவருக்கிறார். நான் இங்கேயும் வசனத்தை கேட்பேன், எல்லாம் வருவேன் சர்ச்சைக்கு, ஆனால் ஏன்னா அவிசுவாசப்படுற மாதிரி தான் அவிசுவாசப்படும். ஏன் அவிசுவாசம் வருதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அந்த அவிசுவாசத்துக்கான காரியத்தை உங்க ஆள் மனதிற்குள்ள கொண்டு போய் டீப்பா வச்சிருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் அதை சரி செய்வதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வழி காட்டுகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. சிலர் பாருங்க, ஒரு தம்பி என்கிட்ட வந்து கேட்டான், என்ன கல்யாணம் பண்ண போறான். அவன் வந்து என்கிட்ட கேட்டான், பாஸ்டர் பைபிளில் சொல்லியிருக்காமே
கல்யாணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னா நான் கேட்டேன், எந்த பைபிளில் சொல்லியிருக்கு சொல்லு அப்படின்னு. இல்லை பாஸ்டர், எல்லாம் சொன்னாங்க, பைபிளில் சொல்லியிருக்கு மேரேஜ் ஆர் மேட் இன் ஹெவன் அப்படின்னா. நான் சொன்னேன், முதல்ல நீ பைபிள் வாசிக்கல, இதுலேருந்தே தெரியுது உனக்கு ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னே புரியல. கல்யாணம் ஆற்றுக்கு முன்னாடி எதை வாசிக்கிறோ இல்லையோ அந்த பைபிளை ஒழுங்காக வாசித்துரு, அப்போ தான் நீ நல்லா இருப்ப, உன் மனைவியை நல்லா வச்சுக்க முடியும். அவனுக்கு சொன்ன பாருங்க, எங்கெங்க இருந்தோ யார் யாரோ விவாகத்தை குறித்து வாழ்க்கையை குறித்து சொல்றதெல்லாம் கொண்டு போய் ஆள் மனதுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்போ இந்த 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 நபருக்கு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போய் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன சொல்லுவான், கல்யாணம் வந்து சொர்க்கத்தில் பண்ணதுன்னு சொன்னாங்க, சொர்க்கத்தில் பண்ண கல்யாணம் இப்படி தான் துன்பத்தில் இருக்குமா? எதன் அடிப்படையில் வருது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தப்பான தகவல்களை கொண்டு போய் தன்னுடைய ஆள் மனதுக்குள்ள வைக்கிறது. இயேசுவை குறித்த தப்பான எண்ணங்களை கொண்டு போய் உங்க ஆள் மனதுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய சுகம் வராது, உங்களுக்கு வர வேண்டிய விடுதலை வராது, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வராது, உங்களுக்கு நேராக வானம் திறக்கப்பட முடியல. ஏன்னா அதுக்கு ஆண்டவர் காரணம் அல்ல. எனக்கு இருக்கிற இந்த இரண்டு மனநிலையை நான் சரிப்படுத்த தேவன் எனக்கு சொல்ற இந்த வசனத்தின்படி என்னை மாற்றி அமைக்காம போனதின் விளைவு, தேவன் எனக்கு நேராக தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை அவர் திறப்பார். கையை சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்றாரு? நல்ல ஆண்டவர் எங்கேயுமே நான் திறக்க மாட்டேன்னு சொல்லல, நான் திறக்கிறேன்ப்பா உனக்கு, ஆனா நீ மூடுற வேலையை செஞ்சிடாத. நான் உனக்கு வானத்தை திறக்கிறேன். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் வெறும் நம்முடைய கான்சியஸ் மைண்ட்ல, நம்ம இப்போ உட்காந்து கான்சியஸா இருக்கிறோம் பாருங்க. உங்க பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்கன்னு தெரியுதா? கண்டிப்பா தெரியும். மனைவி உட்கார்ந்தா டெஃபினட்டா தெரியும். புருஷன் உட்கார்ந்துருந்தா டெஃபினட்டா தெரியும். அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு என்ன தெரியும்? என் புருஷன் பின்னாடி இருக்கிறாரு, என் மனைவி முன்னாடி இருக்கிறாங்க. ஏன் தெரியுது? இங்கே என்ன இருக்கு? இப்போ கான்சியஸ் மைண்ட். இப்போ எங்கே இருக்கிறோம், என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். சில வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்குள்ள போகும்போது கான்சியஸ் மைண்டு கரெக்டாக வேலை செய்யணும்னா, எனக்குள்ள இருக்கிற ஆள் மனதுக்குள்ள நான் வைக்கிற விஷயங்கள் கரெக்டாக இருந்தால் கான்சியஸ் மைண்டு வேலை செய்யும் போது கரெக்டாக வேலை செய்வேன். ஒரு தப்பான தகவலை கொண்டு போய் உள்ள வச்சுட்டேன்னா அந்த தப்பான விஷயத்தை தான் நான் செய்ய பழகப்படுத்துறேன். அதுதான் இயேசுநாதர் சொல்றார் பாருங்க, என்ன, இருதயத்தின் நிறைவு வாய் பேசுகிறது. அப்படின்னா இருதயத்துக்குள்ள போய் எதை நான் டெபாசிட் பண்ணி சேகரிக்க வைக்கிறேனோ அது என் ஆள் மனதுக்குள்ள பழக்கமாகுது. அது என்னுடைய ஹேபிட்டா அந்த ஹேபிட்டா மாறுறது தான் என் ஆக்ஷனா. வார்த்தைகள் தாறுமாறா வருது, ஏன்னா உள்ளுக்குள்ள அப்படி கொண்டு போய் வைக்கிறேன் சிந்தனைகளை. வாழ்க்கை குறித்து, உறவை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, என்ன குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ இந்த வசனத்தின் அடிப்படையில் கொண்டு போய் என்னுடைய ஆள் மனதுக்குள்ள கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரு. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ண. இது கொண்டு போய் உங்க ஆள் மனதில் உட்காரணும். உடனே இன்னைக்கு கேட்ட உடனே டப்புன்னு எல்லாம் மாறிடாது. ஆண்டவர் இயேசு வந்து ஜீபூம்பா மந்திரம் பண்றவர் இல்லை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் படிப்படியாய் நம்முடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தி அலங்கரிக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படி செய்கிறார்? படிப்படியாய் ஸ்திரப்படுத்தி அலங்கரிக்கிற தேவன். எப்படி ஸ்திரப்படுத்துறாரு? கரெக்டான வார்த்தையை, தப்பான ஆள் மனதுக்குள்ள இருக்கிறத எடுப்பதுக்கு கரெக்டான வார்த்தையை கேட்க வச்சுக்கிட்டே இருப்பார். மறுபடியும் கேட்க வைக்கிறாரு. நான் யோசிக்கலாம், ஏன் இதையே கேட்க, ஏன்னா உன் ஆள் மனதுக்குள்ள வேற ஏதோ தப்பான விஷயங்கள் போய் உட்கார்ந்து, அதனால தான் மறுபடியும் ஆண்டவர் சில வார்த்தைகளை கேட்க வைக்கிறாரு. ஏன் கேட்க வைக்கிறாருன்னா அந்த ஆள் மனதுக்குள்ள இருக்கிற சந்தேகம், அவிசுவாசம், நெகட்டிவா யோசிக்கிறது, நெகட்டிவா பேசுறது, எனக்கு நல்லது நடக்காது, எனக்கு என் வாழ்க்கை நல்லா இருக்கு, இந்த தப்பான இந்த ஆள் மனதுக்குள்ள இருக்கிறத எரேஸ் பண்றதுக்கு ஆண்டவர் தம்முடைய வசனத்தை மறுபடியும் உங்களை கேட்க பண்றாரு. இயேசுவை குறிச்சும் இப்படி தப்பான பிக்சரை நமக்கு கொண்டு போய் வச்சிடறோம் பாருங்க. அன்னைக்கு ஒரு சகோதரன் என்ன பேசி கொண்டிருக்குமோ சொன்னாரு, இயேசுநாதரை வந்து மூவியில் நான் பார்த்தேன் அப்படின்னாரு. அப்படிங்களா, என்ன மூவியில் பார்த்தீங்க அப்படிங்கிற? அப்போ சொன்னார், இயேசுநாதர் அவருடைய வாழ்க்கை வரலாறை போட்டு காண்பித்த போது
அதில் வந்து இயேசுநாதருக்கு வந்து ஏதோ ஒரு சாதாரணமான துணியை போட்டு அவர் கையில் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்துட்டு அவர் ரொம்ப பரிதாபமாக காட்டினா. ஆனால் அவருக்கு எதிராக பேசினவங்க இருந்தானுங்க பார்த்தீங்கன்னா எப்படி பிடிச்சிருக்காரு பாருங்க பாயிண்ட். இவர் நான் யோசித்தேன், மனுஷன் கரெக்டாக கேட்குறாரு இவர் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இந்த இயேசுநாதர் பல இடத்துக்கு போய் நன்மை செஞ்சாருங்க. இப்போ பார்வை இல்லாதவங்க பார்வை கொடுத்தாரு, கஷ்டப்படுறவனுக்கு அவனுக்கு விடுதலையை கொடுக்குறாரு, எழும்பி நடக்க முடியாத நடக்க வைக்கிற இவ்வளோ நன்மை. இப்படி செய்கிற இடத்துலலாம் அவரை கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தன் போகிறான் பார்த்தீங்களா? இந்த பரிசேயன் சதிசேயன் இருக்கிறான் பாருங்க, அவன் போகிறானே, அவன்லாம் நல்லா மினுக்கிட்டு போட்டு போகிறான். அவன் ட்ரெஸ்ஸை பார்த்தா அப்படியே அந்த நீங்கள் வீடியோ பாருங்கள். நான் அவர் சொன்ன பிறகு தான் அந்த மூவியை நானும் பார்த்தேன். அந்த தாட் எனக்கு அப்போ தான் வந்துச்சு. ஓ, இப்படி யோசிச்சிருக்காரப்பா இந்த மனுஷன். இயேசுநாதர் மாத்திரம் அப்படியே பரிதாப கோலத்தில் இருக்கிறாரு. ஆனால் இயேசுநாதரை குற்றப்படுத்த வந்தவங்கிட்டலாம் நல்ல பளபளப்பான ட்ரெஸ் இருந்துச்சே. அப்போ இயேசுநாதர் என்ன ரொம்ப ஏழையான ஒரு கடவுளான்னு கேட்டார். என்ன நான் சொன்னேன், அந்த டைரக்டர் தான் தப்பான டைரக்ஷன் பண்ணிட்டாருன்னு சொன்னேன். அந்த மூவி எடுத்த டைரக்டர் இருக்கிறாரு பாருங்க, அவர் கொஞ்சம் தப்பான டைரக்டர். நான் அதில் டைரக்டராக இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன்னு சொன்னேன் அவருக்கு. எப்பா மூவி இல்லை, இப்போ பிரசங்க நேரம் லைட்லாம் போட்டு கர்த்தர் நல்லவர். அப்போ நான் சொன்னேன், நான் அந்த இயேசுவை சித்தரித்து காட்டுற ஒரு நிலையில் அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்திருந்தேன்னா நான் எப்படி காட்டியிருப்பேன்னா, வேதம் சொல்லுது அவர் போட்டிருந்த வஸ்திரம் விலை மதிக்க முடியாத வஸ்திரமாக இருந்துச்சான். யாருமே அப்படிப்பட்ட ஒரு வஸ்திரத்தை போடல. நான் கேட்குறேன், அப்படிப்பட்ட வஸ்திரத்தை போடாததுனால தான் அவரை வந்து சிலுவையில் அறைய வைக்கும்போது நீங்கள் கவனித்து பாருங்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய வஸ்திரத்துக்காக சீட்டு போட்டு கொண்டாங்க. நான் கேட்குறேன், ஒன்றுத்துக்கும் உபயோகாத வஸ்திரத்துக்கு எவன் சீட்டு போடுவானா? யோசிச்சு பாருங்க. அது மேலே தொடங்கி கீழே வரைக்கும் ஒரே ஸ்டிச்சா. இன்னைக்கு வரைக்கும் ஒரு டெய்லராக இருந்தீங்கன்னா, ஒரு பெரிய டிசைனராக இருந்தீங்கன்னா, இப்படி ஒரு டிசைனிங் பண்ண முடியுமான்னு யோசித்து பாருங்க. இப்படி இயேசுநாதர் போட்ட அவருடைய வஸ்திரத்தினுடைய ஸ்டிச் ஏன்னா அந்த தைக்கப்பட்ட விதம் சொல்லியிருக்க அப்படி இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இவ்வளோ விளையாடப்பட்ட விதத்தில் இயேசுநாதர் ஊழியம் செய்த போது அவர் ஒன்றும் பஞ்சமா அவர் எங்கேயும் போயிட்டு ஆர்ட்ட போய் கை கேட்டு உதவிக்கு நின்றது இல்லை. அவருடைய ஊழியத்துக்கு என்று ஏராளமான என்ன சகோதரிமார்கள் கொண்டு வந்து தங்களுடைய ஆஸ்திகளை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் கொண்டு வந்து போட்டார்கள். மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் வந்து கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில். இதெல்லாம் காட்டுறதில்லை. ஆனால் இயேசு எப்படி மட்டும் காட்டிடுறோம், ஒரு ஏழை ஒரு ஆட்டுக்குட்டியை, அது என்னைக்கு குளிச்சோ தெரியல, என்னைக்கு இது பண்ணாங்களே, அது ஏதோ ஒரு மாதிரி இருக்கும், அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சிக்கிட்டு இயேசுநாதர் இப்படிப்பட்ட தப்பான எண்ணத்தை கொண்டு போய் இயேசுவை குறித்து நீங்கள் உங்கள் மனதுக்குள்ளே வச்சுட்டீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கணுன்ற எண்ணமே வராது. உங்களை நல்லா ஆக்க விரும்புகிற இயேசு உங்களுக்கு நேராக வானத்தை திறக்க அவர் என்ன வேணாலும் செய்ய முடியும். அவர் சொல்றபடி நான் செய்வதற்கு என் உள்ளத்தையும் என் வாழ்க்கையும் அவருடைய வசனத்துக்கு நேராக நான் திருப்பி நான் போதும், எனக்கு அற்புதம் நடக்கும் என்கிற நம்பிக்கை நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, அது நம்மளை ரொம்ப ஆதிக்கம் பண்ண எதுனா குறைவு, ஆண்டவரை குறித்த கரெக்டான பிக்சர் எல்லாம் சரியான கண்ணோட்டம் இல்லாமல் போகும்போது அது நம்முடைய ஆள் மனதுக்குள்ளே இருந்து நம்ம சிந்திக்கிற மனதின் செயல்களை எண்ணங்களை அது பாதிப்புக்குள்ளாக்குது. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்குற முதல் காரியம், இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்க இன்னும் வேலை செய்ய போயிருக்க மாட்டீங்க, இன்னிலேருந்து போகிறீங்க வேலைக்கு செய்ய. போகும்போது 2 மனதோடு போகக்கூடாது. இன்றைக்கி போனால் ஆசீர்வாதம் கிடைக்குமா, இன்றைக்கி போனால் காரியம் நடக்குமா, இல்லை எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் எனக்கு முன்னே போகிறார், எனக்காக வானத்தை திறந்து வைத்திருக்கிறவர் எனக்கு முன்பாக அவர் செல்லுகிறார், வானம் எனக்கு நேராக திறக்கப்பட்டு. கையை வைத்து சொல்லுங்க, என்ன பண்ணப்பட்டிருக்கு? வானம் எனக்கு நேராக. இந்த 2 மனநிலையோட நம்ம இருக்கவே கூடாது. பாருங்க, ரொம்ப அற்புதமான உதாரணம். இப்படி இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்னைக்கு என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, ஆண்டவரே இந்த 2 மனநிலை நான் இருக்க மாட்டேன். ஏன்னா அந்த 2 மனநிலை என்ன செய்யணும், எதையுமே எனக்கு கொண்டு வராது ஆண்டவரே.
உம்முடைய ஆசீர்வாதம் ஒன்றையும் எனக்கு கொண்டு வராது. ஆகவே ஆண்டவரே, நான் ஒரே மனநிலையில் இருக்க கூடிய ஒரு தீர்மானத்தை நான் எடுக்கிறேன் ஆண்டவரே. You have to decide and determine that I'm going to be single-minded from today through the word of God. இந்த வசனத்தின் மூலமா நான் ஒரே மனம் உள்ள ஒரு மனநிலை உள்ள ஒரு மனிதனாக இருக்கு. என்ன வேணால் நடக்கட்டும், எவ்வளோ பிரச்சனை வேணால் வரட்டும், எவ்வளோ சவால் வேணால் வரட்டும், நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் கையை வாய்த்து சொல்லி, நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்க அவர் எப்படி இருக்கிறாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த தீர்மானம் எடுத்தாங்க. They decided and determined that they will live for God. ஆண்டவருக்காக நாங்கள் வாழ போகிறோம். எங்களுடைய ஜீவனே போனாலும் சரி, நாங்கள் எங்கள் ஆண்டவரை தான் செய்வோம். இப்படி நின்றவர்களுக்கு கர்த்தர் வானத்தை திறந்தாரா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அக்கினி சூளைக்குள்ள தூக்கி போடப்பட்டார். ஆனாலும் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர்கள் தங்களுடைய டிசிஷனையும் டிட்டர்மினேஷனையும் இன்னொரு மனுஷனுக்கு சொல்ல, ராஜாவுக்கு சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சிங்க, அந்த நாட்டில் இருக்கிற ஹையர் அத்தாரிட்டி தான் கிங்கு. அந்த கிங்கு கிட்ட அவங்க சொல்கிற வார்த்தையை பாருங்க. அதை நான் வாசிக்கணும் விரும்புகிறேன். எல்லாம் எடுப்போம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17, 18 வாசிப்போமா எல்லாரும் இணைந்து? அவனுடைய தீர்மானம் பாருங்க. இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது தீர்மானத்தோட போங்க. ஆண்டவரே, நிறைய தப்பானது என் ஆள் மனதுக்குள்ளே உட்கார்ந்துருக்கு ஆண்டவரே, அதை எல்லாம் என்னை விட்டு நான் எரேஸ் பண்ண ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். தீர்மானம் எடுத்து இன்னையிலிருந்து நீ சொல்ற உம்முடைய வார்த்தையை கொண்டு போய் என் ஆள் மனதுக்குள்ள வைக்க விரும்புகிறேன். அது என்ன நடந்தாலும் கர்த்தர் எனக்கு நேராக வானத்தை அவர் திறந்திருக்கிறார். கையை சொல்லுங்க, என்ன சூழ்நிலைகளுக்குள்ள நான் போனாலும் கர்த்தர் எனக்கு நேராக என்ன திறந்திருக்கிறாரு? இங்க பாருங்க எப்படி தீர்மானம் எடுத்தாங்க. வாசிப்போமா எல்லாரும் இணைந்து வாசிப்போம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, ஒரு சாதாரண ஆள்கிட்ட சொல்லிடலாம் எங்க தீர்மானம் என்ன தெரியுமா, ஆனா இவர்கள் சொல்றாங்க பாருங்க, ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அவனுடைய தீர்மானத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்லணும் அவசியமே இல்லை. ஆனா நாங்க எப்படிப்பட்ட தீர்மானம் எடுத்திருக்கிறோம் நீ தெரிஞ்சுக்கோ. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, நீ தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன்னா என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறேன்றதை உனக்கு நான் சொல்றேன்றாரு. நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க. இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது சொல்லணும், ஆண்டவரே, இந்த உலகத்துக்குள்ள போகிற நாங்க இன்னைக்கு இந்த 2026வது வருஷத்தின் முதல் நாள்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். அந்த தீர்மானம் என்ன? ஆண்டவரே, எங்க ஆள் மனதுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போய் வைக்கிறோம். அந்த வார்த்தை என்ன? கர்த்தர் எனக்கு நேராக தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை தர. எத்தனை பேர் அதை சொல்ல விரும்புகிறோம்? கையை வைத்து சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் எனக்கு நேராக தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை சொல்றாரு. 17ஆம் வசனம் வாசிப்போமா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க? எத்தனை பேர் சொல்றீங்க எங்களை தப்புவிக்க அவர் எப்படி இருக்கிறாரு? தப்புவிக்கவும் வல்லவராய் இருக்கிறாரு. எங்களை ஆசீர்வதிக்கவும் வல்லவராய் இருக்கிறாரு. எங்க மேல தயவு காட்டவும் எப்படி இருக்கிறார்? அவரு வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. நீ நிறுத்தின பொன்சலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு. என்ன மாதிரி ஒரு டிக்ளரேஷன் பாருங்க. நாங்க என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறோம் ராஜாவே, நீ தெரிஞ்சுங்க. ஏன்னா நீர் ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறீர். என்னன்னா, நீர் உண்டாக்கின பொச்சலையை நாங்கள் வணங்கணும்னு நீர் போட்டிருக்கீங்க. நாங்கள் இயேசுவுக்கு மாத்திரம்தான் வணங்குறவர்கள், வேற எதுக்கும் எங்களை வணைய ஒப்பு கொடுக்க மாட்டோம். கையை வைத்து சொல்லுங்க, நாங்கள் இயேசுவுக்கு மாத்திரம்தான் எங்களை வணைய ஒப்பு கொடுப்போம் ஒழிய வேற எதுக்கும் எங்களை என்ன செய்ய மாட்டோம். இயேசுவை கொண்டு வந்து முன்னாடி வச்சிடணும் நம்முடைய வாழ்க்கையில்.
இங்க அவங்க காட்டுறாங்க, எங்க தீர்மானம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு ராஜாவே நீ தெரிந்து கொள்ளும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு உங்களுடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை தர. இதை கொண்டு போய் இன்னையிலிருந்து கொண்டு போய் உள்ள வைங்க. சொல்லிக்கிட்டே இருங்க. அதை வார்த்தையை சொல்லி சொல்லி உங்க ஆள் மனதுக்குள்ள கொண்டு போய் வைங்க. அது ஸ்ட்ராங் ஆகி, அது ப்ராக்டிஸ் ஆகி, அது உங்க ஹேபிட் ஆகி, நீங்க ஒரு பிரச்சனைக்குள்ள போனீங்கன்னா நீங்க வாயத்தன்னு சொல்லுவீங்க, என்ன இல்லை இல்லை இல்லை, இந்த இடத்துல கர்த்தர் எனக்காக வானத்தை அவர் திறப்பார். இந்த தேவையில கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை. ஆனா வரமாட்டது அப்படி வார்த்தை. சர்ச்சுக்குள்ள இருந்தா நல்லா ஆகுது, ஆனா தேவை வந்தா யார்கிட்ட போறது? அவங்க கிட்ட போலாமா, இவங்க கிட்ட போலாமா? இவங்க உதவி செய்வாங்களா, அவங்க உதவி செய்வாங்களா? நான் சொல்றேன், உங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர் வானத்தையே திறக்க முடிவு பண்ணிட்டாரு. அவர் உங்களுக்கு தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறக்கும் போது எத்தனை பேர் உள்ள இருக்கிற நீங்க சொல்ல முடியும், என் தேவையெல்லாம் சந்திக்கவும் படும், என் தேவைக்கு மேலாகவும் கொடுக்கப்படும். சொல்லுங்க உயர்த்தி, என் தேவைகள் சந்திக்கப்படும், என் தேவைக்கு மேலாக கொடுக்கப்படுகிற விதத்தில் கர்த்தர் நமக்கு நேராக வானத்தை திறக்கிறாராம். இன்னைக்கு இந்த தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கும்னா, நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இது வரைக்கும் என்னென்னலாம் போய் உட்கார்ந்துருக்கோ, குடும்பத்தை குறித்து, உங்களை குறித்து, தேவனை குறித்து, உங்கள் ரட்சிப்பை குறித்து, நீங்கள் இத்தனை நாள் கேட்ட வார்த்தையை குறித்து என்னென்ன தப்பான விதத்தில் கொண்டு போய் இன்ஃபர்மேஷனை உங்கள் ஆள் மனதில் வச்சுருந்தாலும் கவலைப்படாதீங்க. வாரந்தோறும் நீங்கள் கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தை ஒன்று நிச்சயமாக செய்யும். என்ன பண்ணணும்னா, உங்கள் ஆள் மனதுக்குள்ளே இருக்கிற எல்லா தப்பான எண்ணங்களையும் வேரோட பிடுங்கி ஆண்டவர் உங்களை இரு மனம் உள்ளவர்களாய் அல்ல, ஒரே மனம் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 4 அதிகாரத்தில் எப்படி கர்த்தர் இந்த ஆள் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய காரியங்களை சரி செய்ய என்ன உபயோகப்படுத்துகிறாரு ஆண்டவர், அதை தான் இன்றைக்கி நம்ம அறிந்து கொள்ளணும். இது உங்கள் மனசுக்குள்ளே போய் ஆழமாக உட்காரணும். இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம வாசிக்க போகிற வசனம் ரொம்ப அற்புதமாக காட்டுது பாருங்க. இந்த தேவனுடைய வார்த்தைக்கு தான் என்ன வல்லமை இருக்குன்னா, எந்த இடத்துக்குள்ளேயும் பூந்து போய் அற்புதம் செய்கிற வல்லமை இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இந்த தேவனுடைய வார்த்தைக்கு தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு எந்த இடத்திலும் பூர்ந்து போய், நல்லா சொல்லுங்கள், நல்ல வார்த்தை பாருங்க, இந்த தேவனுடைய வார்த்தை எல்லா இடத்துக்கும் பூர்ந்து போய் அற்புதம் செய்ய வல்லமை இருக்கு. ஒரு எலி எல்லா இடத்துலையும் பூந்து போதே. ஹலோ, நீங்களும் என்னென்னமோ அடைச்சி பார்க்குறீங்க. அவன் புதுசாக கண்டுபிடிக்கிறான். எலி தந்திரமாக அவன் கண்டுபிடிக்கிறதெல்லாம் தாண்டி உள்ள பூந்து வருதே. ஒரு எலிக்கே அவ்வளோ வல்லமை இருக்குன்னா எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை வாழ வைக்கிற கர்த்தருடைய வார்த்தை எந்த சூழ்நிலைக்குள்ளேயும் பூந்து போய் எனக்கு அற்புதத்தை செய்யும். சொல்லுங்க கையை உயர்த்தி, தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கைக்குள்ள எந்த சூழ்நிலைக்குள்ளேயும் பூர்ந்து போய் என்ன செய்யும்? அதனால தான் இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆள் மனதுக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்களை சரி செய்ய ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற ஒன்று என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை. வாசிப்போமா? எபிரேயர் 4:12 ஏன்னா இந்த வாசிப்போம். எல்லாம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும். கவனிச்சிங்களா? எத்தனை சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? ஊனையும், அப்புறம் அங்கே சொல்லியிருக்காரு என்ன, முதல்ல பட்டயத்தை காட்டிலும் ஷார்ப்பு, உள்ளே போக முடியாது, சதக்குன்னு குத்தம். என்ன எதுக்கு? நம்மளை பஞ்சர் பண்ணுறதுக்கு இல்லை, நம்மளை ரிப்பேர் பண்ணுறதுக்கு. சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து, நம்மளை ரிப்பேர் பண்ணி நல்லா ஆக்கிறதுக்கு. ஆண்டவர் சும்மா குத்த மாட்டார். சிலவங்களாம் சும்மா பக்கத்தில் உட்காந்து குத்துவான் பார்த்தீங்களா? சும்மா நம்ம சிலருக்கு இடுப்பை குத்தினா அப்படின்னா அதை பார்க்கறதுக்கே குத்தினே இருப்பான், டக்கு 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 டக்குன்னு. அந்த மாதிரிலாம் ஆண்டவர் குத்த மாட்டார். ஆண்டவர் நம்முடைய ஆள் மனதுக்குள்ள அவர் திறக்க விரும்புகிற வானம் திறக்கப்பட முடியாத தப்பான அவிசுவாசமான சந்தேகமான எதிர்மறையான நெகட்டிவான வார்த்தையெல்லாம் உள்ள கொஞ்சம் குத்துவார். இப்போ
பட்டயத்தை காட்டிலும் எப்படி இருக்கும் அது? கர்த்தருடைய வார்த்தை கருக்குள்ளதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் எங்க விட்டு வச்சாருங்க வார்த்தை? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள வேலை செய்ய முடியாத இடம் சொல்லியிருக்கார பாருங்க. இருதயம், ஆத்துமா, சரீரம், ஊனையும்னா போன் மேரோன்றார். அங்க கூட போமாது. நல்லா கவனிங்க. உங்க போனுக்குள்ள கூட இந்த தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும்? உள்ள ஊடு உருவி பாய்ந்து உங்களுக்கு நேராக திறக்க வேண்டிய வானத்தை கத்த திறப்பதுக்காக. நீங்க நினைக்கலாம் இதுல உள்ள என சரியத்துக்குள்ள, இந்த சரியத்துக்குள்ள, இந்த இடத்துல நான் சொல்றேன். அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தை பூர்ந்து வேலை செய்ய முடியாத இடம் ஒன்றுமே கிடையாது. அவருடைய வார்த்தை ஒன்று தான் எனக்கு அற்புதம் செய்யும். சொல்லுங்க கையை உயர்த்தி, அவருடைய வார்த்தை ஒன்று தான் எனக்கு. இப்படிப்பட்ட வல்லமையான வார்த்தையை வச்சு ஆண்டவர் என்ன பண்றாராம்? நம்முடைய ஆள் மனதுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை மாத்துறார், வார்த்தைகளை மாத்துறார், எல்லா காரியங்களையும் கர்த்தர் சீரமைக்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட வல்லமையான என் ஆத்துமா, என் ஆவி, என் கணுக்கள் ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே எல்லா பகுதியிலும் ஊடுருவி பாய்ந்து ஆண்டவரே நீர் செய்ய விரும்புகிற மாற்றத்தை செய்வதற்கு நேராக என கொண்டு வருதே. இப்படிப்பட்ட வல்லமையான வார்த்தை என் ஆள் மனதில் போய் இருக்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு இவ்வளோ நேரம் உட்காந்து கான்சியஸ் மைண்டோட கேட்டிருக்கீங்க. உங்கள் மனதின் அந்த ஆற்றலோட கர்த்தர் உங்களுக்கு இந்த வசனத்தை கேட்க பண்ணியிருக்கிறார். கேட்டதை அந்த மனதோட வச்சு விட்டுறக்கூடாது. உங்கள் மனதுக்குள்ளே போன இந்த கர்த்தருடைய வார்த்தை ஊடு உருவி உங்களுடைய ஆத்துமாக்குள்ளேயும் உங்கள் இருதயத்துக்குள்ளேயும் உங்கள் ஆவிக்குள்ளேயும் என்ன செய்யணும்? அது ஊடு உருவி பாயும் போது அது எங்கே போகுதுன்னா உங்களுடைய ஆள் மனதுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற எல்லா கெட்ட காரியங்களையும் எரேஸ் பண்ணுவதற்கு ஆரம்பிக்குது. இன்னைக்கு ஆரம்பிக்கிறாரு. நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த வருஷத்தில் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்க கேட்க ஒன்று நடக்கும். பூமி உங்களுக்கு இரும்பாக இல்லாமல், வானம் உங்களுக்கு வெண்கலமாக இல்லாமல், ஏற்ற காலத்தில் மழை பெய்ய கர்த்தர் வைப்பார். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அதனுடைய விளைவு கர்த்தர் சொல்கிறார், நீயும் கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற அந்த மேலான நிலைக்கு வருவதற்கு ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு வானத்தை திறக்கணும்பா. எத்தனை பேர் இன்னைக்கு ஃபீல் பண்றீங்க, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு வானத்தை திறக்க முடியும் ஆண்டவரே. அந்த வானத்தை திறப்பதுக்காக கர்த்தர் இன்னைக்கு சொல்ற அந்த வானத்தை அடைக்கிற காரியங்களை கர்த்தர் சொல்றாரு. உன் மனம் இருமனமா இருக்கக்கூடாது. Do not be a double minded person. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, டபுள் மைண்டடா இருக்கக்கூடாது. சிலர் எல்லாத்தையும் டபுள் டபுளாக சாப்பிடுவாங்க. ஒரு டீ குடிச்சா கூட அது டபுள் டீ குடிச்சாதான் அவங்களுக்கு. ஒரு கப் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா பார்த்தா டபுள் ஸ்கூப் போயிங்கன்னுவாங்க. எல்லாத்தையும் டபுள் டபுளாக சாப்பிட்டு பழகி ஆண்டோடைய வார்த்தை வரும்போது டபுள் டபுள் ஆயிடுது. ஆண்டோ சொல்ல டபுள் இல்லை, சிங்கிள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம டபுள் இல்லை, நம்ம டபுள் ஆகாமல் சிங்கிளாக இருந்தால் தான் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். ஏன்னா வாழ்க்கையில் நல்ல காரியங்களெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்கிறத அனுபவிக்கிறவர்களாக மாறுவோம். இந்த புது வருடத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கும் போது 2 மனநிலையோடு அல்ல, ஒரே மனநிலையில் பிரவேசிக்கணும். அது என்னன்னா, என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பதுக்காக, அவருடைய தயவை சம்பூர்ணமாய் கொடுப்பதுக்காக எனக்கு நேராக கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? திறந்துங்க. கைத்தட்டி இந்த இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வேலைக்கு போங்க, தொழில் செய்யுங்க, படிக்கிற பிள்ளைங்க படிங்க. நான் சொல்றேன், இந்த பிளெஸிங் சென்டர் சபைக்கு நேராக கர்த்தர் வானத்தை திறந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் வானத்தை திறந்திருக்கிறார். இனி வருகிற நாட்கள் வானம் திறக்கப்பட்டு அது கீழே இருக்கிற ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற குடும்பமாய் நபராய் நீங்க இருக்கிறத நீங்க மாத்திரம் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற அநேகர் காணும்படி அப்படிப்பட்ட மாபெரும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமென். இந்த எதிர்பார்ப்போட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரணும்.
அப்பாடா வருஷத்தை ஆரம்பிச்சிட்டேன்டா, இதோட 2027 வருஷம் வந்தா போதண்டானா வானம் திறக்காது. வானம் திறக்கணும்னா பகலில் பார்த்து சொல்லுங்க, வாரம் வாரம் வரணும். ஏன்னா இங்கே வந்தால் தான் வானம் திறக்கிறதுக்கான வசனத்தை கர்த்தர் கொடுப்பாரு. இல்லைன்னா உட்காந்து வானம் பார்த்த பூமி மாதிரி வாயை பொழந்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான். அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் வசனத்தை கேட்க கேட்க தடைகளெல்லாம் நீக்கி ஆசீர்வாதத்தை என் மேலே கர்த்தர் பொழிய பண்ணுவார். ஏற்ற காலத்தில் எனக்கு மழை பெய்யும். சொல்லுங்கள் கையை வைத்து, ஏற்ற காலத்தில். அப்படின்னா நீங்கள் எடுக்கிற பிரயாசத்துக்கான விளைவு கரெக்டான டைமில் கர்த்தர் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு ஏற்ற நேரத்தில் நன்மைலாம் ரிலீஸ் ஆகும், ப்ரொமோஷன்லாம் கரெக்டாக ரிலீஸ் ஆகும், எல்லா விதமான தடைகள்லாம் கரெக்டாக கர்த்தர் விலகி போக பண்ணுவார், எல்லா கெட்ட காரியங்கள்லாம் விலகி போக பண்ணுவார். ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். எத்தனை பேர் நம்புறவங்க சொல்லுங்கள், ஏற்ற காலத்தில் எனக்கு மழை பெய்யும். நான் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க கூடிய தேவனாய் எனக்கு அவர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் திறப்பார். நீங்க பார்ப்பீங்க, நானும் பார்ப்பேன். நம்ம சபைக்கு கர்த்தர் வானத்தை திறந்துட்டாரு. அதனால தான் இந்த சத்தியத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்த சத்தியத்தை வாரந்தோறும் நான் பேச போகிறேன். நீங்கள் வந்து கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய சாட்சிகளை, நிறைய மாற்றங்களை, நிறைய உயர்வுகளை, நிறைய பெருக்கங்களை, நிறைய சுகந்தரிப்புகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இந்த 2026 வருடம் இருக்க கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு காலையில் இந்த ஆராதனைக்கு வரணும்னு இவ்வளோ பேர் நீங்கள் முயற்சி எடுத்து வந்திருக்கிறீங்க. ஏன் வந்திருக்கிறீங்கன்னா, ஒன்றை உறுதிப்படுத்துகிறார். என்னன்னா, இன்னையிலிருந்து உனக்கு நேராக கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து வச்சிருக்கிறார்ன்றத நீங்க வந்து பெறணுன்றதுக்காக இன்னைக்கு கொண்டு வந்திருக்க. எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறவங்க கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தின் சத்தம் எழும்பட்டும். மேலே கீழே எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, புது வருடத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆண்டவரே புது பலனை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நேராக வானம் திறக்கப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவ ஆசீர்வாதம், தேவ தயவு எங்களுக்கு சம்பூரணமா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இவ்வளவு நேரம் பொறுமையாய் உம்முடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் தங்களுடைய நேரத்தை இந்த வருஷத்தின் முதல் நாளில் விதைத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த விதைப்பான ஆண்டவரே நேரத்தின் விதையான விளைவுகளை உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பிரயாசத்திலும் தொழிலும் ஆண்டவரே மிக அதிகமான விதத்தில் ஆண்டவரே அவர்கள் அனுபவிக்க கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வருடம் முழுவதும் நாங்கள் உம்முடைய கிருபைக்குள், நீ திறந்திருக்கிற திறக்கப்பட்ட வானத்துக்கு கீழே இருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதியும், சமாதானத்தோட அனுப்பும். குடும்பமாய் போய் இந்த நாளில் பிள்ளைகள் எல்லாரும் மகிழ்ந்திருக்கிற இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவருடைய சமாதானமும் ஆசீர்வாதமும் பலனும் உண்டாக கிருபை செய்யும். இந்த வாரம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணம் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வருடத்தில் இருக்கிற எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆலயத்துக்கு வந்து எங்கள் தேவன் எங்களுக்கு நேராக திறக்கிற வானத்தின் ஆசீர்வாதங்களை நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் எங்களை வழிநடத்தும். ஆசீர்வதியும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you all. உங்களுக்கு நேராக கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்திருக்கிறார். ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவார். God bless you.